ಎಷ್ಟನ್ನ? Hello guys, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம காலையிலேயே லாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி ஏஞ்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெளியில் போய் பார்த்தாக்கா நல்லா சூப்பராக மல்லிகைப்பூ மலர்ந்து இருந்துச்சு. சரி மல்லிகைப்பூ பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் வாங்கியிருந்தோம் இல்லையா மார்க்கெட்லேருந்து. சரி மஷ்ரூமை வச்சு நம்ம ஒரு குருமா மாதிரியாக பண்ணிவிட்டு சப்பாத்தியோ இல்லை பூரியோ செஞ்சிடலான்னு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. மல்லிகைப்பூ சூப்பராக வந்திருக்கு. சொன்ன மாதிரியே இது 7 சுத்து மல்லிகைப்பூவில் நல்ல ஒரு 1/2 முழம் வரும் போல் மல்லிகைப்பூ. முந்தா நேற்றுக்கெல்லாம் நிறைய பூ வந்துருந்துச்சு. நான் தான் பறிச்சிட்டேன், வீடியோ பண்ண முடியல. இங்கே பாருங்க நம்மளுக்கு இவ்வளோ பூ கிடச்சிச்சு. கனகாமரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கனகாமரம் பூவை நல்ல கலருங்க, நல்ல ஒரு மாதிரி ஆரஞ்சும் இல்லை ரெட்டும் இல்லை, சரியான கலரு. இது நம்ம கனகாமரம் தோட்டத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி பறிச்சது இவ்வளோ தான். ஸோ நம்ம கட்டிடலாம். எனக்கு கட்ட தெரியாது, ஸோ அதனால் நான் வந்து ஊசி வச்சு கோத்துருவேன் பூவை. குட் மார்னிங் சலக்குட்டி. வீட்டில் நிறையா மம்மி வேலையை விடுறாப்புல, வேலையை விட்டு போயிட்டு செடி மம்மிக்கு கிஃப்டாக கூப்பிடுது. சரி இதை நம்ம கட்டிடலாம். ஊசி நூல் எடு, கட்டிடலாம். பாருங்களேன், ஒரே ஒரு பூவு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த பூ வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். நல்ல பெரிய வீடு அது. வாடகை வீட்டில் இருக்கும் போது அங்கே ஒரு ஆண்டி இருந்தாங்க எதிர்க்க. அவங்க வீட்டில் இது மாதிரி நிறைய பூக்கும் செடியில். அதுக்கு அவங்களுக்கு பொண்ணு இல்லை, எல்லாம் பையன்தான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டி எனக்கு செடி கொடுங்க, கட் பண்ணிங்கன்னா அந்த கட்டிங் கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீடு மாறிட்டு இந்த வீடு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமும் செடியெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், கொஞ்சம் போய் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இனி ஒரு என்ன பண்ணார், செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாரா. அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய வெளியில் இருக்கும்போது, நாங்கள் இனிஷியலாக இந்த வீட்டுக்கு வரும்போது வெளியில் இந்த இடம் காட்டினேன் இல்லைங்களா, அங்கே வந்து நிறைய பாம்பு அது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சோ தெரில, சோ மல்லிகைப்பூலாம் வைக்கிற வந்து பாம்பு கிம்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, மல்லிகைப்பூ செடியே பிடுங்கி போட்டாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பிடுங்கி போடல, கட் பண்ணிட்டாங்க. அப்போது கட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்ட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரியா பாம்பு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் முன்னாடி அப்போது இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இல்லை போல் யாருமே, இந்த சைட்லலாம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் பாம்பெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என்ன பண்ணுறது, குழந்தையோ இருக்கே நம்மளுக்கு, சரி வேண்டாம் டேஞ்சருன்றாங்களே, மீதி வச்சா நம்ம ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா அது வரலை. இது வரைக்கும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தா நானும் இது வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தாக்கா வெட்டன்லேருந்து அந்த வேர் இருந்துச்சுனாலுமே இந்த மல்லிகைப்பூ வரணுன்னா எப்படியோ வந்துடும். அதுக்கப்புறமா அந்த செடியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், செடியில் இருந்தாக்கா இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பூமியில் வச்சுட்டேன். பூமியில் வச்சிட்ட பிறகு தான் அந்த ப்ராசஸ்க்கே ஒரு நல்லா இந்த மண் பிடிச்சி வளர்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. கிச்சன் வேஸ்ட்டு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிச்சன் வேஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் இந்த செடிங்களுக்கெல்லாம் போட்டேன். இந்த
பார்த்தீங்கன்னா இவ்வளோ முளம் வந்துச்சு, ஒரு முளம் பார்த்தீங்கன்னா. பூ கட்டி முடிச்சாச்சு. இப்போது அடுத்து நம்ம வந்துட்டு கிச்சன் வேலைக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கருஞ்சீரகத்தை தான் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பூரி பண்ணும்போது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. அதோட மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு கொதிச்சுட்டே இருக்குது, கொஞ்சம் கொதிக்கணும், அதுக்கப்புறமா கிரேவி ரெடி ஆகிடும். மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணேன்னு சொன்னாக்கா, ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மஷ்ரூமை மேலே தோல் எடுத்துகிட்டு இது கட் பண்ணி வச்சாச்சு. மிக்சர் ஜாரில் வந்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுட்டு சீரகம், சோம்பு அது மட்டுமே போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கடாயில் வந்து எண்ணெய், கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் நல்லா சிக்கன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் ஃப்ளேவர் வரும்னு. அதுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸு, கொஞ்சோண்டு சில்லி சாஸு அதை ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன 2 சொட்டு லெமன் இல்லைன்னா வந்துட்டு வினிகர், அதுவும் பின்ன சுகர் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே மறுபடியும் நம்ம வந்துட்டு இந்த பூரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மூலமாக பூரி சுட்டு எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு பூரியும் மஷ்ரூம் கிரேவியும் தான். குக் ஆயிடுச்சு. அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். Few moments later. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எதை பத்தி யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜைதோக்கு சைக்கிள் வாங்க போறோம். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல வந்துரும் गाइस. கரெக்ட், தம்ப்நெயில்ல வந்துரும். இருந்தாலும் நம்ம கடமைக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சைக்கிள் வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சைக்கிள் வாங்க போறது இது பார்க். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. பட் ஒயிட் ஃபீல்ட்ல எதுவுமே கரெக்டா இருக்குல்ல. ஆமா, சைக்கிள்ஸ் எல்லாம் அவ்வளவா நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி கிடைக்கல. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் போயிட்டு பார்த்தாச்சு, ஜஸ்ட் டிஸ்கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதோ பார்த்துட்டு சைக்கிள் இங்கே வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. சரி, அவங்களும் வாங்க சைக்கிள்ஸ் இருக்கு நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. சைக்கிள்ஸ் ஆல்ரெடி இருந்தால் அவங்க எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி சைக்கிள், அதை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா இப்போ அதையும் காரில் வச்சு எடுத்துட்டு போக முடியாது. இப்படியும் அவன் வந்து அந்த ஸ்கிராப் எல்லாம் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படிதான் எடுப்பாங்க. ஸோ அது எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். ரோடு இப்போ நல்லா தான் இருக்கு, மூவிங் டிராஃபிக் தான் இருக்கு, காலியாக தான் இருக்கு ரோடு. இந்த கேஆர்புரம் தாண்டினா தான் நமக்கு தெரியும் நல்ல டிராஃபிக் இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேயே சாப்பிட்டாச்சு, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்பணும். இப்போ எந்த இடத்துக்கு போறோம் நம்ம? யலஹங்கா. இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? 27 கிலோமீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு இங்க காட்டுறது 1 hour 4 minutes அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம எப்போ போய் சேருவோம்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லா மஞ்சள் பூங்க இருக்கு, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஃபுல்லு மஞ்சள் கலர் பூ. தெரியும் நினைக்கிறேன். எல்லோ. இங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் நல்லா சுத்தி 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 கட்டியிருக்காங்க. எப்படி கட்டுறாங்க நல்லா தெரியல. இங்க பாருங்க, இந்த பில்டிங் கீழே விழுற மாதிரியே இருக்கு. இந்த வாட்டி நொங்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஊர்ல எல்லாம் நொங்கு விளைச்சல் நிறைய இருக்கா? யாரெல்லாம் நிறைய நொங்கு வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் நிறைய பார்த்தேன் இந்த வாட்டி சந்தையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா நொங்கு
அவ்வளவா இல்ல, ஒரே ஒரு கடையில இருந்துச்சு. அவன் என்னடானா யானை விலை சொல்றான். நுங்கு ஒரு காயே வந்துட்டு 60 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நுங்கு வேண்டாம் அப்படின்னு. பாப்போம், இன்னைக்கு எங்கேயாவது நம்மளுக்கு நுங்கு கிடைச்சா நம்ம வாங்குவோம். என்ன நேரமோ தெரியல, ரொம்ப தூரத்துல இருந்து இந்த இடம் ஃபுல்லு டிராஃபிக்கா இருக்கு. இப்பதான் நம்ம வந்து மூவ் பண்ணி வந்தாச்சு. ரொம்ப நேரம் நின்றுட்டு தான் இருக்கும். வந்து பாருங்க, அந்த சைட் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருக்கு வண்டி. எவ்வளோ லாங்குக்கு என்னன்னு தெரியல. பெரிய பெரிய ட்ரக்ஸ் இருக்கு. இது அதனாலயோ என்னமோ தெரியல. இங்க பாருங்க, பூங்கள் பார்த்தீங்களா, ரோடு ஃபுல்லா ரெட் கலர் இருக்கும். இந்த பக்கம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. பாருங்க, ஊஞ்சல் எல்லாம் இருக்கு. பாத்தியதோ? ஆமா, என்னது? அம்மாவுக்கு மட்டும் எல்லாரும் கால் பண்றாங்க. கால் நான் பண்ணேன்ல, ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நீங்க கால் பண்ணீங்க மேடம், எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி சைக்கிள் வேணும் மேம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். டாடி மட்டும் கால் பண்ணா ஏக்கவே மாட்டாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமா கால் பண்ணிட்டேன். அவங்க டைம் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வாங்க மேடம், நம்ம சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கோம், நீங்க வந்துட்டு அங்க விசிட் பண்ணுங்க ஸ்டோர், நிறைய சைக்கிள்ஸ் காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே மேம், ஏதோ கூப்பிட்டு வரேன், நம்ம பையன் என்ன செலக்ட் பண்றானோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துருக்கு. ஹாப்பியா? ஸோ சைக்கிள் வாங்குறோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு ஞாபகம் தான் வருது. என்ன ஞாபகம்னா, நம்ம சின்ன வயசுல வந்து 1 ரூபி 2 ரூபி காயின் போட்டு, ஆமா சைக்கிள் கடை, ஆமா சைக்கிள் கடை இருக்கும். சைக்கிள் கடையில வந்துட்டு நம்ம இந்த 1 ரூபிக்கு ½ an hour, 2 rupeesக்கு 1 hour அந்த மாதிரி சைக்கிள் கொடுக்குவாங்க. அதை ஓட்டிட்டு அது கரெக்டா கையில எழுதிடுவாங்க. 4 o'clock போனா 5 o'clock வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு 5 o'clock எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடணும். சூப்பரா இருக்கும். நான் என் கசின்ஸ் எல்லாருமே போயிட்டு சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து வீட்டில் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறமா போய் சைக்கிள் கடையில காசு கொடுத்து சைக்கிள் ஓட்டணும். அந்த ஞாபகம் வருது. இப்பெல்லாம் அந்த மாதிரி சைக்கிள் கடையும் இல்லை, இப்போ யாரும் போய் வாங்கி ஓட்டுறதும் கிடையாது. சைக்கிள் கடையில ஊருங்கள்ல இருக்கும், ஓட்டிட்டு திருப்பி வாங்கணும், சொந்தமா வாங்கிக்கிறாங்க. ஊர்ல எல்லாம் இருக்கும், வில்லேஜ் சைட்ல போனாக்கா அங்க கிடைக்கும். நுங்கு இருக்கா? போயிடுச்சு. இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கே நிறைய. பாருங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கரும்பு ஜூஸ், நல்லா திராட்சை, பன்னீர் திராட்சை சொல்லுவாங்கல்ல, அது நல்ல சூப்பரா இருக்கு. நுங்கு, நான் சொன்ன மாதிரியே நுங்கு பார்த்தாச்சு. ஆஹா சூப்பரா சீவுறாங்க. இங்கே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். வாங்க எல்லாம் வைக்க வேணாம், வெள்ளை பொறுமை. எனக்கு ஒரு காய் 50 ரூபாயும். எஷ்டன்னா? திருப்பத்தூர்ல இருந்து வருது, தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு சொன்னாங்க. நுங்கு பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ண உடனே நம்ம வாங்கிட்டு நம்ம கார்கிட்ட போயிட்டு சாப்பிடலாம். வீட்டுக்கு போகிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போயிருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வெளியில் போகிறதுனால நிறைய வாங்கலை. ஆனால் ரேட்டெல்லாம் கம்மி இல்லை, 50 ரூபாய்க்கு ஒரு காய் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. ಯಾವ ದ್ರಾಕ್ಷಿ ಅಣ್ಣ ಇದು? ಸೀಡ್ಲೆಸ್ಸಾ? ಎಷ್ಟು ಕೆ ಜಿ? 250. இது பன்னீர் திராட்சைன்னு சொன்னா நல்லா இருக்கு. க்ரீன் கொஞ்சம் புளிக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது வேணா ஒரு ½ kg வாங்கலாம். ನಂಗೆ ಒಂದು ½ kg ಕೊಡ್ತೀರಿ. ಇದು ಪನ್ನೀರ್ ದ್ರಾಕ್ಷಿನಾ? ಇದು ಪನ್ನೀರ್ ದ್ರಾಕ್ಷಿನಾ? ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದೇ ಬೆಲೆ ಬರೋದು. ಇದು ಇಯರ್ಗೆ ಒಂದೇ ಸಲ.
ಒಂದು ಹಾಫ್ kg ಸಾಕು ಸರ್ ನಾವು ಮಾತ್ರನೇ ಹಾಂ ஏப்பேக்காய் இவ்வளோ பெருசு பாருங்க ಎಷ್ಟಿದು KG 150 180 ರೂಪಾಯಿ KG அப்படின்னு சொன்னாங்க ಎಷ್ಟು ಕಾಯಿ ಬರುತ್ತೆ ಅಕ್ಕ ದಪ್ಪ 43 ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ 45 150 ಅಲ್ವಾ 150 ரூபாய்க்கு பெரிய காய் இருந்தால் ஒரு 3 ஒரு சின்ன சின்ன காய் இருந்தாக்கா ஒரு 4-5 வரும் அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக இருக்குது பாருங்க ಫುಲ್ ಫ್ರೆಶ್ಶಾಗಿ இருக்குங்க ಇದು ಯಾವ ಊರಿಂದ ಬರೋದು ಇದು ಹೌದಾ ಸರಿ ಇಲ್ಲ ನನಗಿದು ಸಾಕು ಥ್ಯಾಂಕ್ ಯು ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி பெருசாக காய் இருந்தால் நல்லா இருக்காது நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் சீட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் அதுதான் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செங்காயாக இருக்கும்ல ரொம்ப காயும் இல்லை ரொம்ப பழமும் இல்லைன்னு அந்த மாதிரி காய் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது நம்ம வாங்கிட்டோம் நம்ம சாப்பிட்டுட்டு காரில் கிளம்ப போகலாம் வாங்க கையில் பிடி சாப்பிடு பார்த்துக்கிறோம் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நான் சொன்னேன் இல்லை நான் வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னொன்று இருக்குது யாருக்கு வேணும் சார் தரேன் பாடா நுங்கு பார்த்தாச்சு நுங்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தெம்பாக ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டி நல்லா இருந்துச்சுப்பா நுங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல அப்பத்துக்கு அப்பயே சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே நுங்கு கட் பண்ணி வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பட் இது என்னமோ இங்கே இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல எப்போவுமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது நுங்கு சிலது இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணல இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா வந்துட்டு முத்திரோன்வாங்க கொஞ்சம் நேரத்தில் மேபி அதனாலவாவது இருக்கும் போல் நுங்கு அந்த இதுலேயே விட்டுட்டு கேட்கும் போது கட் பண்ணி தராங்க போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல முத்தல் ஆகிடும் நாங்களே அதனால ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்கன்னு ஸோ அதை பண்ண பார்க்க மக்கள் ஸ்டாப் ஆகி அங்கே ஒரு க்ரௌடு கிரியேட் ஆகுது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ்